ஹலோ! இன்றைக்கி நம்ம அஸ்ரியா குக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை நான் வந்து உடைச்சி சேர்த்துருக்கேன். அந்த எக்கோட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை டவாவில் பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ப்ரெட்டை வச்சிடலாம். ப்ரெட் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைனஸ் எடுத்திருக்கேன். மைனஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து டொமேட்டோ கெச்சப். நான் வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர் வந்து டாஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்று செஞ்சாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சுட்டோம். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா தெரியும் 4 லேயர்ஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அஸ்ரியா குக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.